மறைந்த கேப்டன் விஜயகாந்த் இந்த படத்தில் கேமியோ கேரக்டரில் நடித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அவரை AI தொழில்நுட்பம் மூலம் இந்த படத்தில் படக்குழுவினர் நடிக்க வைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. படத்தில் அவர் 2 நிமிட நேரம் தோன்றுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கோட் படத்தில் விஜயகாந்தை நடிக்க வைத்துள்ளது குறித்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அவரது மனைவியும் தேமுதிக தலைவருமான பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் விஜய், வெங்கட் பிரபு, அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோர் இன்றைய தினம் பிரேமலதா விஜயகாந்தை நேரில் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது பிரேமலதா விஜயகாந்திற்கு நடிகர் விஜய் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றுள்ளார். மேலும் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கும் விஜய் மரியாதை செலுத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது விஜயகாந்தின் மகன்களும் உடன் இருந்த நிலையில் கோட் படத்தில் விஜயகாந்த் நடித்துள்ள காட்சிகளை அவர்களிடம் காண்பித்து கோட்டியும் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. தன்னுடைய கட்சிப்பணிகளை தொடர்ந்து அடுத்தடுத்து மேற்கொண்டு வருகிறார் நடிகர் விஜய். இந்நிலையில் அவர் தேமுதிக தலைவரை நேரில் சந்தித்துள்ளது அரசியல்